மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரோனின் 220cc வண்டி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் வித் வந்து ஏபிஎஸ் பிரேக்கோட கொடுத்துருப்பாங்க. இது இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் அதிகமாக தெரியாது. வெயிலோட அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நமக்கு இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் லேம்ப் கட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் எல்இடி கொடுத்துருப்பாங்க. இது பாசிங்ஸ் வந்து லைட்டு பவர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து வண்டி பார்க்கறதுக்கு நல்லா லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து அசார் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம், இல்லை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், பனிமட்டமான இடத்துல போகிறதுக்கு இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் சிமெண்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எத்தனை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எத்தனை கியரில் போயிட்டுருக்கோம், ஓடாமீட்டர் டிப் மீட்டர் எல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். இன்ஜின் கால், மெசேஜஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேப் டீடைல்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் 2 மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெயின் மோட், அவ்வளோதான் ஆர்பன் மோட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் மோட் அப்படிங்கிற போகும்போது நமக்கு வந்து வண்டியோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வண்டியோட பிரேக்கிங் எஃபிஷியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபியூவல் இண்டிகேட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்வீஸ் ரிமைண்டர், பேட்டரி ரிமைண்டர், டைம் எல்லாமே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஐ சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு பார்த்தா ஒரு எமர்ஜென்சி கான்டாக்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அமைக்கி நம்ம வந்து அந்த கான்டாக்ட்ஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 14 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்பாங்க. டபுள் டோன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் கலர், அப்புறம் வந்து பிளாக் வரும். இப்போ ஆரஞ்சு பிளாக் 2 கலரில் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் 220 இன்ஜின்ங்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் வந்து நமக்கு நல்லா குவிக்காக இருக்கும். ஸோ கியர் வந்து 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்கும் நமக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். ஸோ இது வந்து வண்டியில் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஃபேமிலியாக போகிறதுக்கும், டபுள்ஸ் போகிறதுக்கு, இல்லைன்னா லாங் ட்ரைவ் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அலாய்வீல்ஸோட கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து டியூப்லெஸ் டயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோனின் அப்படிங்கிற ஒரு வண்டியோட வந்து எம்பளம் வந்து நமக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு லாங் இதாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டியோட சவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராயல்ட்டியான சவுண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ராயலாகவும் ஒரு நல்ல லுக்கில் வந்து கொடுத்துருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸில் எனி டைம் எந்த டைம் எந்த வெஹிக்கிளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ட்ரைவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.